ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், இந்த தமிழ் வருடம் சித்திரை வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற முதல் பெயர்ச்சி சுக்கிர பகவான். அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி தனத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அனைத்து சுக போகங்களுக்கு காரகத்துவம். அதாவது காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, கேளிக்கை, அனைத்து சகல வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ராசிக்கும் ஒரு தனி மனிதனுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலைமையை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பணவரவு, ஒரு லக்ஸரியான காரு, ஒரு ஆடம்பர மாளிகை, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான உல்லாச சல்லாப வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் வந்து மிகவும் மிகவும் மேன்மை புரிந்தவர். ஸோ சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலைமை கொண்டு போகும். ஏன்னா அதிகபட்ச திசை கொண்ட கிரகங்களில் சுக்கிர திசை தான் 20 வருஷங்க. 20 வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர திசை. அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உயர்நிலைக்கு போறது, சாதாரணமா இருந்தவங்கலாம் வந்து அரசியல்லையும் சரி, தொழிலையும் சரி, அதாவது ஒருத்தருக்கு பளிச்சிடும் விதத்தில் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து என்னப்பா அது நார்மலா இருந்தவர் உடனே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது காரணம் சுக்கிரனோட ஆதிபத்தியம் அங்க பெருசா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ காதல், அழகு, வசதி, பணவரவு, ஆடம்பரம், இந்த மாதிரி அதாவது அனைத்து சுகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது அட்சய திருதியை, அதனாலதாங்க அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருடம் பிறந்த உடனேயே பெயர்ச்சி அடைகிற சுக்கிர பகவான் அந்த பெயர்ச்சியில தான் அட்சய திருதியை எனப்படும் இந்த நாளும் நம்ம இது பண்றோம். ஏன்னா அந்த அந்த திருதியை இப்பதான் நம்ம வந்து தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பும் அந்த நாள்ல தான் வருது. அந்த நாள்ல தான் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது இந்த அட்சய திருதியையும் நம்ம பண்றோம். அட்சய திருதி அப்ப தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏன்னா சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சி பலம் புரிந்து பண்ணக்கூடிய இந்த பெயர்ச்சியில தான் அந்த அட்சய திருதியும் நம்ம பண்றோம். ஸோ ஏதாவது அந்த திருதியப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்றது தான் அதனோட அமைப்பு. ஸோ அது இப்போ வந்து அது பழக்கமாயிடுச்சு நகை வாங்கணுன்றதுனால, மெயினா வந்து உப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, லட்சுமி கடாட்சம் பொருந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், லட்சுமி வளம் பெருகும். அதாவது செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிர பகவானுக்கு அதிகபட்சமா உண்டு. ஸோ இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பொருந்தி, அதாவது ஆட்சி பெற்று பலம் பொருந்தி நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பலன்கள், அதாவது காதல், கல்யாணம், பணவரவு, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில் வேலை மாற்றம், முன்னேற்றம், இதனால உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, மேம்பாடு இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2026 சுக்கிரன் பயிற்சி உங்க ராசிநாதன், ராசி அதிபதி சுக்கிரன் உங்க ராசியில் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், மன அமைதி மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைமை காணப்படுங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் உங்க ராசியில் ஆட்சி பலம் பெற்று இந்த சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு வந்து தொழில் வேலை, அதாவது தொழில் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. ஏன்னா இவ்வளவு நாளா, ஏன்னா 11ஆம் இடத்துல சனீஸ்வரனும் இருக்காரு, சரிங்களா? சூரியன் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று வந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் பெயர்ச்சி ஆகுது. அவரோட ஆட்சி வீட்டுல உங்க ராசிக்கு வராரு. ஸோ இதுமே தாங்க உங்களுக்கு வந்து நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து தைரியம், முன்னேற்றம், தன்னம்பிக்கை, அதாவது நீங்க இப்பதான் தன்னம்பிக்கை பெற்று சிறப்பு புத்துணர்ச்சி பெற்று முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அதாவது வேலையும் சரி, தொழிலும் சரி, உங்களை தேடி வரும். இவ்வளவு நாளா நீங்க வந்து லாபத்தை நோக்கி லாபசனி இருக்காரு, சரிங்களா? இப்போ உங்க ராசிநாதன் உங்க ராசியில இருக்கும்போது நீங்க எதிர்பார்த்த வேலை, நீங்க எதிர்பார்த்த தொழில் உங்களை தேடி வருங்க. ஏன்னா இதற்கான முயற்சிகள்லாம் இவ்வளவு மாசமா நீங்க போட்டிருப்பீங்க. ஆனா அதனோட பலன் வந்து இப்ப இந்த இந்த சுக்கிரன் பயிற்சி மூலயமா நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த கம்பெனில வேலை கிடைக்கிறதுக்கும், அதுக்குண்டான சம்பளம்,
ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நீங்க அரசு துறையில இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பதவி உயர்வு, அதாவது உங்களுக்கு கௌரவமான பொறுப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தொழில்ல இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்க எதிர்பார்த்த பிசினஸ் டெவலப்மெண்ட் எல்லா அமைப்பும் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி வேலை விஷயமும் தொழில் விஷயத்திலும் புதிய மாற்றம், முன்னேற்றம், அது மூலயமா வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம். அதாவது வேலை செய்யற இடத்தில் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பு, அது ஒண்ணு மதிப்பும் உங்களுக்கு உயரும். இவ்வளவு நாளா வந்து நீங்க ஏதோ போயிட்டு இருப்பீங்க, வந்துட்டு இருப்பீங்க, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மாற்றி சார் வராருப்பா, இவர் தான்ப்பா இனிமே நம்மளுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட். உங்களோட உழைப்பு, உங்களோட முயற்சியால உங்களுக்கு கீழே இருக்கிற தொழிலாளிகளும், உங்க கூட இருக்கிற தொழிலாளிகளும், உங்களுக்கு கூட சக ஊழியர்களும் வந்து உங்களால் வந்து வளர்ச்சி பெறுவார்கள். அந்த அமைப்பு இந்த சுக்கிரன் பயிற்சி ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ உங்களோட மதிப்பு உயரும் பட்சத்தில் உங்களோட சக ஊழியர்கள், உங்க தொழிலில் இருக்கிறவங்க, உங்க பிசினஸ்ல இருக்கிறவங்க, உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாரோட வளமும் தொழிலும் குடும்பமும் மேம்படும். உங்களுக்கு உங்க ராசியில் ஆட்சி பெறும்போது நீங்க உங்க குடும்பம் சார்ந்து, உங்க தொழில் சார்ந்து, உங்க வேலை சார்ந்த எல்லா சக ஊழியர்களின் முன்னேற்றத்திற்கும் நீங்க இருப்பீங்க. ஸோ உங்களோட தன்னம்பிக்கையோடு சேர்ந்து அவங்களையும் உயர்வுக்கு கொண்டு செல்வீர்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகரிக்கும். முக்கியமா வீடு, இடம், வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா ரிஷப ராசிக்காரர்கள் நீண்ட நாளா வந்து ஒரு கனவு திட்டம், ஒரு ஆசைகள், ஒரு எண்ணங்கள், அதாவது வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், உங்க மனைவி கூட சொல்லியிருப்பாங்க, நீங்க கூட ஒரு பிளான் போட்டிருப்பீங்க, லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு நிறைய பில்டர்ஸ் போய் பார்த்துருப்பீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் போயிருப்பீங்க, இல்லை ரியல் எஸ்டேட் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துக்கு எனக்கு வீடு வாங்கணுங்க, இல்லை மாதிரி இடம் வாங்கணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கூட வாங்கணுங்க. ஏன்னா சுக்கரன்ற வந்து ஒரு லக்ஸரி, ஒரு பீச் ஹவுஸ், ரெசார்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு நார்மலான இடம் இல்லாம ஒரு லக்ஸரியா இருக்கிற இடத்தை குடிக்கிற இடம் தான் சுக்கரன். அவரு உங்க ராசியிலே ஆட்சி பெறும்போது உங்களோட இந்த கனவு திட்டம், கனவு ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், இல்ல அந்த பீச் சைட்ல ஒரு ரெசார்ட்ஸ் மாதிரி வாங்கணும், அந்த மாதிரி ஒரு இடம் வாங்குற அமைப்பெல்லாம் இருந்து பாத்தீங்களா, அது எல்லாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து உங்கள் ஆசையை நிறைவேற்றி கொடுக்க இடமா இருக்கும். அதாவது வீடு, வண்டி, அதாவது நீங்க நினைச்சு பார்க்குற ஒரு கார், அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், இந்த ஃபீச்சர்ஸோட ஒரு லக்ஸரியான கார் வாங்கணுன்ற திட்டம்லாம் போட்டுருப்பீங்களா, அந்த திட்டம் எல்லாம் உங்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி நிறைவேற்றி கொடுப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் காதல், திருமணம், தாம்பத்தியத்தில் இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள் எல்லாம் தீர்த்து ஒரு அந்யுன்யம், ஒரு புரிதல் ஏற்படும். அதாவது யாரெல்லாம் காதல்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு காதல் சக்சஸ்ங்க. சுக்கிர பயிற்சி வந்து ஒரு, அதாவது கல்யாணத்தை பண்ணி கொடுக்குற கிரகங்க. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து மேரேஜ் பொறுத்து பார்க்கணும்னா சுக்கிரன் அவங்க ராசி கட்டத்துல எங்க இருக்காருன்னு பார்த்து தான் அது முடிவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த சுக்கிரன் உங்க ராசியிலே ஆட்சி பெறும்போது ரிஷப ராசிக்காரர்கள் யாரெல்லாம் வந்து காதல்ல இருக்கீங்க, கல்யாண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னா காதல் திருமணம் கைகூடும், கணவன் மனைவி இருந்த சங்கடங்கள் தீர்ந்து அந்யூன்யம் ஏற்படும், ஒரு புரிதல் ஏற்படும். இப்போ நீங்க ஒரு சந்தோஷமா வெளியே போறது, கோவிலுக்கு போறது, இந்த அமைப்பெல்லாம் இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்றது, வெள்ளை நிற பூ வந்து வாங்கி அபிஷேகம் பண்ண. மொத்தத்தில் இந்த சுக்கிரன் பயிற்சி ரிஷப ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக இருக்க போதுங்க. பணம், காதல், தொழில் என பல துறைகளிலும் முன்னேற்றம் பெற்று சகல வசதிகளும் பெறுவீர்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.